ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 தக்காளி. வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குவோம், ஏன்னா புளிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. 2 மல்லித்தலை. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஈஸியானது. எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வாணலி எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து நம்ம இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்து வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்தளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா இது திருப்பி நம்ம வந்து வேக வச்சுருவோம். இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி வதங்குறதுக்காக இதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ரெண்டாவது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைன்னா போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவு வதங்கினா போதும். இந்தளவு வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு வேக விடலாம். நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. எடுத்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு.
இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு எவ்வளோ இருக்குது என்னென்னு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தாங்க போடுறேன். இந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வந்து இதை மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட உப்பு வந்து நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி ரெடியான உடனே நம்ம இதில் மல்லித்தலை போட்டுக்கலாம். சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தோசையோடு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.